வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு படங்களை இயக்க வேண்டாம், தனுஷுக்கு ரஜினி அறிவுரை. நடிகையிடம் மன்னிப்பு கேட்ட பிரபல இயக்குனர். இளையராஜா இசையில் இனி SP பாலசுப்ரமணியம் பாடுவாரா? இனி விரிவான செய்திகள். நடிகர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் என பல திறமைகளை தனது படங்களின் மூலம் வெளிப்படுத்திய நடிகர் தனுஷ் இப்போது பாப்பாண்டி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறார். ராஜ்கிரண் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் பாப்பாண்டி படம் இந்த வாரம் வெளியாக உள்ளது. படத்தை பார்த்த ரஜினிகாந்த் வியந்து பாராட்டியதோடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு படம் இயக்காதீர்கள், இந்த படமே உங்கள் இயக்கத்துக்கு ஒரு சான்றாக நீண்ட நாட்கள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் சார் தனது இயக்கத்தில் படம் பண்ண நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதே போல நீங்களும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து படம் பண்ணுங்கள், அதுவரை பாப்பாண்டி படத்தை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று தனுஷிடம் சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் உருவாகி இருக்கும் பிரம்மாண்ட படம் பாகுபலி 2ஆம் பாகம். இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன். அந்த வேடத்தில் நடிக்க முதலில் தெலுங்கு நடிகை லக்ஷ்மி மஞ்சுவை தான் தேர்வு செய்திருந்தாராம் இயக்குனர் ராஜமௌலி. பிரபாஸுக்கோ ராணாவுக்கோ அம்மாவாக நடிக்க நான் விரும்பவில்லை, அப்படியொன்றும் எனக்கு வயதாகவில்லை என லக்ஷ்மி மஞ்சு மறுத்துவிட்ட பிறகுதான் ரம்யா கிருஷ்ணனை தேர்வு செய்து அந்த வேடத்தில் நடிக்க வைத்தாராம் ராஜமௌலி. அந்த கதாபாத்திரத்துக்காக வேறு ஒரு நடிகையை அணுகியதை எண்ணி வெட்கப்படுகிறேன், அதற்காக ரம்யா கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று இப்போது தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் ராஜமௌலி. என்னுடைய பாடல்களை மேடை கச்சேரிகளில் பாடக்கூடாது என்று SP பாலசுப்ரமணியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா. தனது பாடல்களுக்கு உரிமை கொண்டாட இளையராஜாவுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நோட்டீஸ் அனுப்பும் முன் நண்பர் என்ற முறையில் என்னிடம் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் என்று மனவேதனையோடு கருத்து தெரிவித்துள்ளார் SP பாலசுப்ரமணியம். நண்பராக இருந்துவிட்டு இளையராஜா அப்படி செய்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சினிமாவில் வருவதற்கு முன்பே நானும் இளையராஜாவும் நண்பர்கள், வாடா போடா என்று பேசக்கூடிய அளவிற்கு நல்ல நண்பர்கள். அப்படி இருந்தும் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார் இளையராஜா. இந்த பிரச்சனை எப்படி தீர்வாகும் என்று தெரியவில்லை. இனி இளையராஜா இசையில் நான் பாடுவேனா என்று பலரும் என்னிடம் கேட்கின்றனர், அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார் SP பாலசுப்ரமணியம். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் சென்ற ஆண்டு துவங்கப்பட்ட படம் வடசென்னை. இந்த படத்திற்காக சிறைச்சாலை அரங்கு அமைக்கப்பட்டு அதில் பல காட்சிகள் படமானது. 2 பாகங்களாக உருவாக இருக்கும் இந்த படத்திற்காக நீண்ட நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருந்த தனுஷ் திடீர் என்று மற்ற படங்களில் நடிக்க சென்று விட்டார். தான் கதை எழுதி இயக்கிய பவர் பாண்டி, கதை வசனம் எழுதி நடித்த வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகம் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகி வரும் என்னை நோக்கி பாயும் தோட்டா ஆகிய படங்களில் கவனம் செலுத்தி வந்த தனுஷ் இப்போது மீண்டும் வடசென்னை படத்தில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார். சுட்டெரிக்கும் சூரியன், கடல், வெற்றிமாறனுக்கே உரித்தான படப்பிடிப்பு தளங்கள் என படப்பிடிப்பு நடைபெறுகிறது என்று வடசென்னை படத்தின் படப்பிடிப்பு பற்றி தனது இணைய பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் தனுஷ். பிரபுதேவா ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் 5வது படம் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா. கார்த்தி, விஷால் இருவரும் கதாநாயகர்களாக நடிக்கும் இந்த படத்தில் சாயிஷா சாய்கல் கதாநாயகியாக நடிக்கிறார். பிரபுதேவா இயக்கும் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார். இந்த படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கார்த்தி, 2 நடிகர்கள் சேர்ந்து நடிப்பது என்றால் எவ்வளவு பெரிய குழப்பம் வரும் என்பது எல்லாருக்குமே தெரியும். நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நானும் விஷாலும் பேசிக்கொண்டது கூட கிடையாது. அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். விஷாலுடன் நடிக்க போவது நல்ல அனுபவமாக அமைய போகிறது என்று நினைக்கிறேன். எங்களுக்கிடையே உள்ள நட்பு இந்த படத்தின் படப்பிடிப்புக்கு பிறகு இன்னும் பலம் பெறும் என்கிறார் நடிகர் கார்த்தி. இசையமைப்பாளர் சிற்பியின் மகன் நந்தன் ராம் கதாநாயகனாக அறிமுகமாகும் படம் பள்ளி பருவத்திலே. VKT கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் வேலு தயாரித்துள்ள இந்த படத்தில் நாயகியாக வெண்பா நடித்திருக்கிறார். இவர்களுடன் KS ரவிக்குமார், ஊர்வசி, RK சுரேஷ், தம்பி ராமையா, கஞ்சா கருப்பு உட்பட பலர் நடிக்க கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார் வாசுதேவ் பாஸ்கர். இந்த படத்திற்கு விஜய் நாராயணன் இசையமைக்க பாடல்களை கவிஞர் வைரமுத்து, வாசு கோகிலா, MG சாரதா ஆகிய
ஆகியோர் எழுதியுள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படம் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பள்ளி வாழ்க்கையை ஞாபகப்படுத்தும் என்கிறார் படத்தின் இயக்குனர் வாசுதேவ் பாஸ்கர். கடம்பன் படத்தின் கதையை இயக்குனர் ராகவா என்னிடம் சொன்னபோது இந்த படத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். முழு படமும் காட்டுக்குள்ளதான் நடக்கும். செருப்பு போட முடியாது, மின்சார வசதி இருக்காது, போன் பேச முடியாது என்று சொன்னார். அதற்கு ஒப்புக்கொண்டுதான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன் என்கிறார் நடிகை கேத்ரின் தெரசா. இந்த படத்தில் பணத்துக்காக மட்டும் நான் நடிக்கவில்லை. மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற அற்புதமான கதையாக, மலைவாழ் மக்களின் வலியை பேசுகிற கதையாக இந்த படம் இருந்ததால் தான் இதில் நடித்தேன். படத்தில் ஒரு குண்டு வெடிக்கிற காட்சி இருந்தது. எனக்கு பதிலாக ஒரு டூப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஏன் நானே நடிக்க கூடாது என்று கேட்டு அந்த காட்சியில் நடித்தேன். குண்டு வெடிக்கும் போது என்னை ரோப் கட்டி வெளியே இழுத்து போட்டார்கள். எனக்கு அதிக சத்தம் பிடிக்காது என்பதால் காதில் பஞ்சு வைத்து அடைத்து கொண்டு நடித்தேன். கடம்பன் படத்தின் படப்பிடிப்பு அனுபவங்கள் என்னால் மறக்க முடியாத ஒன்று என்கிறார் நடிகை கேத்ரின் தெரசா. சமூக வலைத்தளங்கள் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்கிறார் நடிகர் ராஜ்கிரண். முன்பு நாம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகை நண்பர்களை அழைத்துதான் சொல்ல வேண்டும். இப்போது அப்படி இல்லை. நாம் நினைப்பதை ஃபேஸ்புக், ட்விட்டரில் எழுத முடியும் என்கிறார் அவர். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தெரியாதவர்கள் மூலமாகத்தான் தவறும் நடக்கிறது. நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும். அதே சமூக வலைத்தளங்கள் வாயிலாகத்தானே மெரினாவில் ஜல்லிக்கட்டு புரட்சி உருவானது என்கிறார் ராஜ்கிரண். சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் வெளியாவது திரைப்படங்களுக்கு எதிராக அமைந்து விடுகிறது என்று பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் சமூக வலைத்தளங்கள் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்று பாராட்டுகிறார் ராஜ்கிரண். சிவகார்த்திகேயனுடன் ரஜினி முருகன் ரெமோ, தனுஷுடன் தொடரி, விஜயுடன் பைரவா போன்ற படங்களில் நடித்த நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது தெலுங்கு மொழியில் நடித்து வருகிறார். ஆரம்பத்தில் லட்சத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அவர் முன்னணி நடிகர்களுடன் நடிக்க ஆரம்பித்ததும் கோடிகளில் சம்பளம் கேட்க ஆரம்பித்தார். இப்போது தமிழ், தெலுங்கு இரு மொழிகளில் உருவாகும் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கும் அவருக்கு இந்த படத்தில் நடிக்க 3 கோடி சம்பளமாக தரப்பட்டுள்ளதாம். தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் நடிக்க வேண்டியிருப்பதால் 3 கோடி கொடுத்தால்தான் படத்தில் நடிப்பேன் என்று கீர்த்தி சுரேஷ் பிடிவாதமாக இருந்ததாக தெரிகிறது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரித்த முதல் திரைப்படத்தினுடைய பெயர் நல்ல தங்கை. ஒளிப்பதிவாளர் ஜே விஜயம், நடிகர் எஸ்.ஏ. நடராஜன் ஆகியோரோடு இணைந்து ஃபார்வர்ட் ஆர்ட் ஃபிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பிலே தேவர் தயாரித்த முதல் திரைப்படம் அது. அந்த படத்தை இயக்கும்படி தனது தம்பியான எம்.ஏ. திருமூவம் அவர்களை தான் கேட்டுக்கொண்டார் தேவர். ஆனால் நல்ல தங்கை படத்துடைய கதை தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி அந்த படத்தை இயக்க எம்.ஏ. திருமூவம் அவர்கள் மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு அந்த படத்தினுடைய பங்குதாரரான எஸ்.ஏ. நடராஜன் அவர்களே நல்ல தங்கை படத்தை இயக்கினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை. அந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் அந்த படத்திலே சின்னப்ப தேவருக்கு மிகப்பெரிய நட்டமில்லை என்பதால் தொடர்ந்து திரைப்படங்கள் எடுப்பது என்று முடிவெடுத்தார் சின்னப்ப தேவர். இந்த முறை பங்குதாரரின்றி தானே சொந்தமாக படம் எடுக்க எண்ணினார் அவர். ஆனால் அதுக்கு தன்னிடம் இருக்கின்ற முதலீடு போதாது என்பதால் கோவையில் உள்ள பல பணக்காரிடம் தனக்கு பண உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டார் சின்னப்ப தேவர். ஆனால் அவருக்கு உதவ எவருமே முன்வரவில்லை. சின்னப்ப தேவர் பணத்துக்கு அல்லாடுவதை பார்த்த அவரது மாமியார் தனது நகைகள் அத்தனையும் கழட்டி சின்னப்ப தேவரிடம் கொடுத்தார். பல திரைப்படங்களில் நடிக்க சின்னப்ப தேவருக்கு வாய்ப்பு வாங்கி தந்தது மட்டுமின்றி தனது சொந்த சகோதரன் போல் சின்னப்ப தேவர் மீது அன்பு காட்டி எம்ஜிஆர் புகழணியிலே ஏறிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. அவர் மட்டும் தன்னுடைய ஒரு படத்தில் நடிக்க சம்மதித்து விட்டால் தனது வாழ்க்கையிலே நிச்சயம் ஒளி பிறந்துவிடும் என்று எண்ணிய சின்னப்ப தேவர் நேராக எம்ஜிஆரை சந்திக்க சென்றார்.
எம்ஜிஆரை போய் எப்போ பார்த்தாலும் உடனடியாக தன் மனதிலே உள்ளதை பட்டு பட்டென்று பேசுகின்ற வழக்கம் உள்ளவர் சின்னப்ப தேவர். ஆனால் அந்த முறையை சந்தித்த போது அவரால் அப்படி பேச முடியவில்லை. தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தார் அவர். அப்படி தயங்கி தயங்கி அவர் நின்று கொண்டிருந்ததை பார்த்த எம்ஜிஆர் அவருக்கு உதவ முன்வந்தார். என்ன விஷயம், ஏன் இப்படி தயங்கி தயங்கி நிற்கிறீங்க? எதுவானாலும் பட்டுன்னு பேசுறது தான் உங்கள் வழக்கம். மனசில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை தைரியமாக சொல்லுங்கள் என்று சின்னப்ப தேவரிடம் கேட்டார் எம்ஜிஆர். உங்கள் தயவில் ஒரு 10-15 படங்களில் நான் நடிச்சிட்டேன், இப்போ உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று தயங்கி தயங்கி தேவர் சொன்ன உடனே நாம் அப்படியா பழகுறோம் என்று தேவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் எம்ஜிஆர். அவர் இப்படி கேட்ட உடனே என்ன அர்த்தத்தில் அவர் இப்படி கேட்கிறார் என்பது புரியாமல் திகைத்து போய் நின்றார் தேவர். நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்கிறதா தான் என்ன செய்யணும்? நான் நடிக்கிறதா முதல்ல விளம்பரம் கொடுத்துட்டு அப்புறம் எங்கிட்ட வந்து காட்சி கேட்கணும், அதுதானே முறை. நீங்கள் போய் எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்க, நான் நிச்சயமாக உங்கள் படத்தில் நடிக்கிறேன் என்றார் எம்ஜிஆர். அவர் இப்படி சொன்ன உடனே கண் கலங்க எம்ஜிஆரை பார்த்தார் தேவர். அவருடைய கண்களுக்கு அந்த மருதமலை முருகனாகவே எம்ஜிஆர் காட்சி தந்தார். எம்ஜிஆர் படத்தில் நடிக்க தனது ஒப்புதலை தந்தவுடன் படத்தை ஆரம்பிப்பதற்கான வேலைகளிலே மும்முரமாக ஈடுபட்டார் சின்னப்ப தேவர். படத்திற்கு வசனம் எழுத ஏபி நாகராஜன் அவர்களையும், படத்தை இயக்குவதற்கு சம்பூர்ண ராமாயணம் போன்ற பல வெற்றி படங்களை தந்த கே சோமு அவர்களையும் ஒப்பந்தம் செய்தார் தேவர். படத்துக்கு வசனம் எழுதுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பட நிறுவனத்துக்கும் படத்துக்கு ஒரு நல்ல பெயரை சொல்லுங்கள் என்று ஏபி நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டார் தேவர். அதைத் தொடர்ந்து மருதமலை முருகன் ஃபிலிம்ஸ், செந்தில் ஆண்டவர் ஃபிலிம்ஸ், சரவணா ஃபிலிம்ஸ், வள்ளி மணாளன் ஃபிலிம்ஸ் என்று முருகனுடைய பல பெயர்களை பட நிறுவனங்களுடைய பெயர்களாக்கி தேவரிடம் சொன்னார் ஏபி நாகராஜன். அதிலே சில பெயர்கள் தேவருக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு பிடித்த பெயர்களிலே ஏற்கனவே பட நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. முருகன் பெயரை விட்டுவிட்டு முருக பக்தனின் பெயரிலே படக்கம்பெனிக்கு பெயர் சூட்ட ஏபி நாகராஜன் முடிவெடுத்த போது அவருக்கு தோன்றிய பெயர்தான் தேவர் ஃபிலிம்ஸ். அந்த பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே தேவர் அவர்களுக்கு அந்த பெயர் பிடித்து விட்டது. கம்பெனியுடைய பெயர் நிச்சயமான அடுத்த கணம் தாய்க்கு பிந்தாரம் என்று படத்திற்கு அருமையான பெயரை சூட்டினார் ஏபி நாகராஜன். இப்போ பட நிறுவனத்துக்கும் பெயர் சூட்டியாகிவிட்டது, படத்திற்கும் பெயர் வைத்தாகிவிட்டது. அதனால் படப்பிடிப்பு வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அந்த படத்தினுடைய இயக்குனரான சோமு அவர்களை சந்திக்க வந்தார் சின்னப்ப தேவர். அவரை பார்த்தபோது அவர் முகத்திலே லேசான பதட்டம் இருப்பதை சோமு அவர்களால் உணர முடிந்தது. அதைத் தொடர்ந்து என்ன விஷயம் சொல்லுங்க என்று அவரிடம் கேட்டபோது, இந்த படத்துக்கு வசனம் ஏபி நாராயணன் எழுத வேண்டாம் என்று எம்ஜிஆர் சொல்கிறாரு, இதை நீங்கள் தான் பக்குவமாக ஏபி நாகராஜன் அவரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று சோமுவிடம் கேட்டுக்கொண்டார் சின்னப்ப தேவர். அந்த காலகட்டத்தில் சோமு அவர்களும் ஏபி நாகராஜன் அவர்களும் இணைந்து பல திரைப்படங்களிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் தேவர் சொன்னதை ஏபி நாகராஜனிடம் சோமு அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக சோமு இல்லாமல் தாய்க்கு பிந்தாரம் திரைப்படத்தில் என்னால் பணியாற்ற முடியாது என்று தேவரிடம் தெரிவித்தார் இயக்குனர் சோமு. நான் அவர் விட்டுட்டு இந்த படத்தை இயக்கினேன்னா அது சரியாக இருக்காது என்று சொன்ன சோமு, நீங்கள் உங்கள் தம்பியான திருமுகத்துக்கே இந்த படத்தை இயக்குன்ற வாய்ப்பை கொடுங்க, பல படங்களில் எடிட்டராக பணிபுரிந்திருக்கிறதுனால அவரால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நன்றாக இயக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பியே இயக்குனராக இருந்தால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் என்று ஒரு ஆலோசனையையும் தேவர் அவர்களுக்கு கூறினார். அதைத் தொடர்ந்து அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை தனது தம்பி எம்ஏ திருமுகத்துக்கு வழங்கிய சின்னப்ப தேவர் அவர்கள் மதுரை வீரன் திரைப்படத்திற்கு வசனம் எழுதிய கவிஞர் கண்ணதாசனிடம் அந்த படத்துக்கு வசனம் எழுதுகின்ற பொறுப்பினை ஒப்படைத்தார். மதுரை வீரன் திரைப்படத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த பத்மினியே இந்த படத்திலும் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று தேவருக்கு பல நண்பர்கள் ஆலோசனை கூறியதால் அதை ஏற்றுக்கொண்டு பத்மினியை ஒப்பந்தம் செய்ய சென்றார் தேவர். அந்த படத்திலே நடிக்க வேண்டும் என்று சின்னப்ப தேவர் கேட்ட உடனே ஒப்புக்கொண்ட பத்மினி அந்த படத்துடைய படப்பிடிப்பு கோவையிலே என்றவுடன் அந்த பட வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தயங்கினார். அதற்கு அவர் சொன்ன காரணம் நியாயமான காரணமாக இருந்தது. நான் நடிக்கிற பல திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு சென்னையில் நடந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நான் கோவை வந்துட்டேன்னா அந்த படங்களுடைய படப்பிடிப்பு பாதிக்கப்படும், அதனால் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் பத்மினி. பத்மினி நடிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் என்ன செய்வது என்று சின்னப்ப தேவருக்கு புரியவில்லை. அடுத்து நேராக எம்ஜிஆரிடம் போனவர் நடந்த விஷயங்கள் அத்தனையையும் எம்ஜிஆரிடம் சொன்னார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உங்கள் படத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கதாநாயகியை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர் சொன்ன பெயர்தான் பானுமதி. அந்த பெயரை கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சியிலே உறைந்து போனார் சின்னப்ப தேவர். அவர் அப்படி அதிர்ச்சி அடைய காரணம் என்ன என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள்.
பாகுபலி படத்தில் என் மருமகளாக நடித்திருக்கிறார் தமன்னா என்கிறார் நடிகை அனுஷ்கா. கயல் சந்திரன் நடிக்க இருக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறாராம் வெங்கட் பிரபு. தொண்டன் படத்தில் மருத்துவமனை அட்டெண்டராக நடித்திருக்கிறாராம் நடிகர் விக்ராந்த். பாகுபலி நாயகன் வேடத்திற்கு பிரபாஸை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் என்கிறார் இயக்குனர் ராஜமௌலி. தடகள வீராங்கனையாக நடிக்க நயன்தாராவிடம் கதையொன்றை சொல்லி இருக்கிறாராம் இயக்குனர் நந்தா பெரியசாமி. சண்டை காட்சிகளில் நடிக்க ஸ்டண்ட் இயக்குனர் சுப்ரீம் சுந்தரிடம் 1 மாதம் பயிற்சி பெற்றிருக்கிறார் நடிகை த்ரிஷா. சமீபத்தில் இயக்குனர் மணிரத்னத்தை சந்தித்து நீண்ட நேரம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தாராம் இயக்குனர் கௌதம் மேனன். விக்ராந்த் இன்னும் 2 வருடங்களில் மிகச்சிறந்த நடிகராக உருவெடுப்பார் என்கிறார் இயக்குனர் பாலா. சந்தீப் கிஷன் நடிப்பில் தமிழ் தெலுங்கு 2 மொழிகளிலும் உருவாக இருக்கும் ஒரு படத்தை இயக்குகிறார் இயக்குனர் திரு. அடுத்து வருவது ரகசியம். வீட்டில் சும்மா இருந்தாலும் இருப்பேனே தவிர ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறத மட்டும் பண்ணவே மாட்டேன்னு சொல்றாங்க அந்த சின்ன நடிகை. விமர்சனங்களால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஆட்ட நடிகர் இனிமே விமர்சனங்களே வரக்கூடாதுன்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் புலம்பிட்டு வராராம். தெலுங்கு பாபு நடிகரோட படத்தோட பெயரை இன்னும் வெளியிடாததுனால முருக கடவுளோட பெயர் கொண்ட அந்த இயக்குனரை கண்டபடி திட்டு தீக்குறாங்களாம் அந்த நடிகரோட ரசிகர்கள். அடுத்து வருவது மறக்க முடியுமா. சின்ன பண்ண உண்மையிலையா நீரே ஒரு சும்மா வாரும் புடி மாமாவே. முதல்ல நாயை கட்டுக்கோ, இல்ல உங்க பையன் மயாவது கட்டுக்கோ. மாமா கலாட்டா பண்ணீங்க கடிச்சிடும், பேசாம உள்ள வாங்க. ஏண்டா ராஜவேலு, நீ இருக்கும் போது இந்த ஆதிசேஷன் எதுக்கு? ஆதிசேஷன் இல்ல மாமா, என்ன பேர் வச்சிருக்க? சீசர். என்னடா நாய்க்கு போய் சீசர், ஆந்தனி, கிளியோபேட்ரான் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராஜவேலு அப்படின்னு பேர் வச்சிருக்க கூடாது. சீசர் நீ கடிக்க மாட்டிய? கடிக்காது மாமா. கடிக்காது மாமா. அப்படி நெஞ்சில காலை வச்சு கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை புடிச்சு நைசா ஒரு கோதர். ஏண்டா பேசாம இந்த நாய பக்கத்து குடிசைக்கு அனுப்புறதானே? ஏன் மாமா? அந்த பையனுங்க என் பையனுக்கு குத்துச்சண்டை சொல்லித்தரேன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க. உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு. ஏன்னு கேட்க முடியல. சின்ன பண்ணியா வழிய, சின்ன பண்ணியா வழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான், செவரெல்லாம் எழுதுறான், சாணி எடுத்து அடிக்கிறான். இதப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறான்பா. இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க தீனி போடுற? அங்க அனுப்ப. அவங்களாலதான் எனக்கும் தலைவலி. உட்காருங்க. என்ன பண்ண? இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். இந்த பயலுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டியதான். ஏன்டாடா கொளுத்துறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்கிற பெரிய பண்ண இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். சாம்பிராணி போறேன்டா, நிக்கிறியா கழுத? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் தம்பி ராமையா. பெயர் தம்பி ராமையா. பிறந்த நாள் 19/6/1963. பிறந்த இடம் ராராபுரம், புதுக்கோட்டை. தந்தை ஜெகநாதன் பிள்ளை, தாய் பாப்பம்மாள், மனைவி பொன்னழகு, மகள் விவேகா, மகன் உமாபதி. இயக்குனராக அறிமுகம் மனுநீதி, தயாரிப்பாளர் RP பூரணி. நடிகராக அறிமுகம் மலபார் போலீஸ், இயக்குனர் P வாசு. நடித்த படங்கள் 99, இயக்கிய படங்கள் 2, பாடிய படம் 1. விருது மத்திய அரசின் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.